ஆடியன்ஸ் எதை கொடுத்தாலும் திம்பாங்கன்னு சொல்லி கட்டா குஸ்தி 2 படத்தில் மடத்தனமாக எடுக்கப்பட்ட சீனை தான் இந்த உடையில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஒரு சீனில் ஹீரோயினும் டிவோர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு வந்து போவாங்க. ஜட்ஜாக ரம்யா கிருஷ்ணன் வந்து உட்காருவாங்க. அப்போ ஹீரோயின் சைடு இருக்கிற வக்கீல் வந்து கேஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லி எழுவார். வக்கீல்லாம் பேசக்கூடாது, குடும்ப பிரச்சனைக்குள்ள மூணாவது ஆள்லாம் வரக்கூடாதுங்கிற மாதிரி ஜட்ஜு வந்து ஒரு வசனத்தை வந்து சொல்லுவாங்க. எது வக்கீலா இருந்தாலும் வரக்கூடாது. இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான வசனத்தை வந்து எந்த ஒரு படத்துல நீங்க பார்த்திருக்கவே முடியாது. வக்கீலா இருந்தாலும் வரக்கூடாது. இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. இதை விட இதுக்கப்புறம் ஹீரோயினை ஜட்ஜு வந்து பக்கத்துல கூட்ட அவங்க காதுல குசு குசுன்னு வந்து பேசிட்டு இருப்பாங்க. அதுவும் ஜட்ஜோட குடும்ப கதைலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அங்க உட்கார்ந்து இருக்கு பாரு டைபிஸ்ட், அதை கரெக்ட் பண்ணிட்டான். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஏன்னா இதை கோர்ட்டு நினைச்சீங்களா, என்ன கரும்பு நினைச்சீங்களாடா? கோர்ட்டுக்குண்டான மரியாதை போச்சாடா உங்களாலே. இதுக்கப்புறம் ஜட்ஜு வந்து பிரேக்குன்னு சொல்லி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து கோர்ட்ல கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க, சந்தை கடை மாதிரி. வா பொண்ணு மரியாதைலாம் பேசாத. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? கோர்ட்டு சீனை எந்த அளவுக்கு மலுமட்டித்தனமா எடுக்க முடியுமோ, முட்டாள்தனமா எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த படத்துல வந்து எடுத்து வச்சிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். நக்கல்யா அவனுக்கு.